ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும். நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஆனந்த கல்யாணம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து 2022 மலையாளம்னு எடுக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ, இவர் பேர் தான் ஆசிக். இவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கிறாப்ல. ஸோ வீட்டில் வந்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணுற ஏஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்காக மேட்ரிமோனி மாதிரியான ஒரு வெப்சைட் ஜிக்ஸாக் அப்படிங்கிற ஒரு மேரேஜ் மேட்ரிமோனி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் வீட்டுக்கே வந்து எந்த மாதிரியான பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு போய் கட்டமாக ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஃபேமிலிக்கும் பெருசாக செட் ஆகலை. ரெண்டாவதாக பார்க்குறது ஓரளவுக்கு கல்யாணம் வரைக்கும் போகிற மாதிரி இருந்தாலும் அந்த நேரத்தில் போலீஸ் வராங்க இவங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்து அந்த போலீஸும் வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா நாங்கள் ஆசிக்கை கூட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. ஸோ கூட்டு போயிட்டு ஆசிக்கு கிட்டக்க வந்து லக்ஷ்மி எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எல்லாருமே கேட்குறாங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வச்சு. நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன். யார் அந்த லக்ஷ்மி, உண்மைக்கும் லக்ஷ்மினா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண சாட் ஹிஸ்ட்ரிலாம் எங்ககிட்ட இருக்குது, அதனால் வந்து எதுவுமே மறைக்காமல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு, அது யார் அந்த லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு நம்ம ஹீரோக்கு என்ன சம்பந்தம், அண்ட் லக்ஷ்மிங்கிறவங்க வந்து இந்த ஆஷிக் ஃபோட்டோ தான் வச்சு நினச்சி காதலிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட காதல் கடைசி வந்து கை குடிச்சா இல்லையா, இப்படி ஹீரோ வந்து லக்ஷ்மி யாருன்னே தெரியாமல் இருக்க பட்சத்தில் அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வச்சு விளாண்டுருக்காங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு சீரியல் டெம்ப்ளேட் படம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு ரொம்ப போரிங்காக, எந்த இடத்துலையுமே ஹை அண்ட் வார்ம் மூமெண்ட் கிடைக்காம ஒரு மாதிரியான வந்து மந்தமாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக கிடச்சிது. சின்னதாக வர அந்த ஒரு ட்விஸ்ட்டு, ஸோ வந்து யார் இவரோட ஹீரோட ஃபோட்டோ வச்சு பேசுனாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் வேணால் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வர போர்ஷன் சில இடங்களில் வந்து உங்களுக்கு எமோஷன்ஸாக ஃபீல் ஆகலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஹீரோயினோட மனநிலைமையில் ஹீரோ தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஆன்லைனில் இன்னொருத்தரோட ஃபோட்டோ வச்சு ஸ்கேம் பண்ணுறதுனால இன்னொருத்தவங்க வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் மாதிரியான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிக்க போது அவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா காட்சமைப்பாக எடுத்திருக்காங்க. அதுக்காக வேணால் அந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மெசேஜ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான ஒரு மெசேஜ் ஆடியன்ஸுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாரும் இந்த கதைக்கு ஏற்ற அடாப்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.